ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் சுரக்காய் குழம்பு வைக்க போகிறோம். சுரக்காய்க்கு ஒரு தக்காளி 2 வெங்காயம் ஒரு சுரக்காய் காய் அரிஞ்சிட்டேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, சரி சுரக்காயில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அதையும் நம்ம போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அரிஞ்சிட்டேன். சின்ன சின்னதாக நல்லா அரிஞ்சிட்டேன். அரிஞ்சு இதை நம்ம மணிக்கு சாப்பிட போகிறோம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதில் என்னென்ன போட்டு செய்கிறேன்னு பாருங்கள். காய் அரிஞ்சு முடிஞ்சாச்சு. அப்புறம் வெங்காயமாக அரிஞ்சிக்கலாம். சோப்பா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். கடுகு, இந்த பச்சைக்கடலை பருப்பு வச்சுக்கணும். அது போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் போட்டு அடுத்து பூண்டு போட்டுக்கணும். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா வணக்கணும். வணங்கினோடனே தக்காளியும் போட்டுக்கணும். தக்காளி சீக்கிரமாக வணங்காது. இப்போ என்ன விற்கிற தக்காளி கூட உப்பு தக்காளி, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வணங்கிக்கிறோம் அந்த தக்காளி மேலே. அது காய் கொட்டிப்போம். இவ்வளோ காய் இருக்குன்னு பார்க்காதீங்க. சொரக்காயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது. சுண்டுனா கொஞ்ச நேரம் போயிடும். வணங்க இவ்வளோ ஆயிரும். நம்ம நல்லா வணக்கிக்கலாம். வணங்கிட்டு சொரக்காய் நல்லா வணங்கட்டும். இது வணங்குறதுக்குள்ள நம்ம இந்த கீரையை பொடியாக அரிஞ்சுப்போம். இது பாருங்க, இது யார் பறிச்சு கொடுத்தனா? எங்கள் அம்மா பறித்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துக்கிட்டாங்க. காட்டுக்கீரை, இதுக்கு பேர் தொழில் கீரைன்னு பேர். நம்ம வாங்குற கீரைல இது தொய்யக்கீரை. இது வந்து சின்ன சின்னதாக காட்டிலே இருக்கும்போதே பறித்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க தான் சொரக்காயும் கொடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த கீரையை வணக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொரக்காவும் வணங்கிடுச்சு, எல்லாம் எழுந்துச்சு. அதுக்குள்ளே பாருங்க நம்ம கீரை ஃபுல்லாக பொடியாக அரிஞ்சிட்டோம் பாருங்கள். இவ்வளோ பொடியாக அரிஞ்சது தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தூளாக இந்த இதை வணக்க போகிறோம். சட்டி வாங்கிடுச்சு. இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும். 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கும். அப்போ தான் கீரை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது மிளகா போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்காது. கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டு தான் நடந்தேன். சின்ன வெங்காயம் ஊற்றி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதை ஊற்றி சொரக்காய் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. கீரை வணக்கம் சாப்பிடலாம். காலையிலே 2 தோசை தான் சொல்லுவேன். அது என்ன தோசை? ஆனியன் எக் ரோஸ்ட் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துச்சு. கீரையும் போட்டு அனுப்பிடுவோம். நல்லா தூக்கிட நல்லா பொடியாக இருந்துருக்கணும். இதுமாரி இருந்தது நல்லாயிருக்கும். என்ன ஒன்று
இது காட்டில் உரமே போடாத மருந்தே அடிக்காமல் வர கீரை இது. நம்ம வாங்குறதெல்லாம் மருந்தடிச்சு உரம் போட்டு வளர்க்குறாங்க. இது அப்படி இல்லை, தானாக முளைச்சி தானாக எதுவுமே இல்லாத வளர்ற கீரை. இதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கீரை வணக்கலாம், நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் மடி பிடிக்காது கீரை. கொஞ்சம் நேரம் வணங்குச்சுன்னா சரியாக இருக்குது. இதுலேருந்தே தண்ணி வரும், அதுக்கு கொஞ்சம் நேரம் வணங்கணும். ஆனால் வணங்குற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் தான் உப்பு மட்டும் போட்டு தேங்காய் திருவி போட்டால் வணங்கு நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா வணங்கி பாருங்க எவ்வளோ நிறைய போட்டிருந்தேன், அவ்வளோ கீரையும் வணங்கி சுண்டி வந்துடுச்சு. வாசம் அடிக்குது. அது இல்லாமல் இங்கே பாருங்க வணங்கி சின்ன கொஞ்சம் நேரம் வணங்கணும். இன்னும் வணங்கினா இன்னும் அந்த லெவலே ஆகிடும். வாசம் தூக்குதுங்க. காட்டுகிறதா உங்களுக்கு வாசம் அடிக்கிறா பாருங்க. எங்களுக்கு இது மாரி காட்டு சைடு இருக்கிற கீரையை பறித்து வணங்கி சாப்பிட்டு பாருங்க, அதில் எவ்வளோ சத்துன்னு தெரியும். பாருங்க நல்லா வணங்கிச்சு, கீரை வந்துச்சு. தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கோம், திருவண்ணி தேங்காயை கொட்டி. முட்டை இல்லைனா முட்டை உடச்சி ஊற்றலாம். முட்டை இல்லை, கடைக்கு போய் வாங்கினா தான் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் முட்டை இருந்துச்சுன்னா முட்டை உடச்சி வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ஆகிடும். ஆனால் ஒன்று, இந்த கீரை வந்து நம்ம வாங்கி சமைக்கிற கீரை மாதிரி இல்லை, காட்டில் எப்படி காளான் எப்படி முளைக்கும் அது மாதிரி இது தானாக முளைச்ச கீரை. அதனால் செம்ம டேஸ்ட்டு, வாசம். செம்மையாக இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? எங்க தட்டில் போட்டு தரேன். இல்லைங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லணும். நானாக சாப்பிட்டு பார்த்து சொல்லக்கூடாது. கேமராமேன் சார் இங்கே பார்த்துட்டு சொல்லுங்க. தின்னு பாருங்க, முன்ன சுடுதா அப்படி வேலை போட்டுக்கோங்க. சூப்பரோ சூப்பர். நீங்களும் நம்பிக்கையாக செய்யலாம். இப்போ இதை சாப்பிட்டே போயிருங்க. நான் வேறு சாப்பிட்டு